நுங்கம்பாக்கம் கிறிஸ்தவ மகளிர் கல்லூரியில் 99வது ஆண்டு விளையாட்டு தின விழா நடந்தது. துவக்க நிகழ்ச்சியாக இக்கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் தங்களது திறனை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை செய்து காண்பித்தனர். கராத்தே, பாரம்பரிய மிக்க சிலம்பம், மேல்நாட்டு நடனம், தமிழ் திரைப்பட பாடல்களுக்கு ஏற்ப நடனம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலக்கினர். இந்நிகழ்ச்சியில் இந்திய உடற்பயிற்சி அகாடமியின் இயக்குநர் நடராஜன், உடற்கல்வி இயக்குநர் நவீனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. எழும்பூர் கெங்குரெட்டி தெருவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் பழமை வாய்ந்த செல்வ விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பல்வேறு புனரமைப்பு பணிகள் நிறைவு அடைந்ததை தொடர்ந்து புதன்கிழமை கும்பாபிஷேகம் பெருவிழா நடந்தது. இவ்விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை செல்வ விநாயகர் நண்பர்கள் குழுவைச் சேர்ந்தவர்கள் வழிநடத்தி சென்றனர். சென்னையில் உள்ள சில நட்சத்திர ஹோட்டல்கள் சென்னை மாநகராட்சிக்கு பல லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளன. மாநகராட்சி அதிகாரிகள் மூலம் வரியை வசூலிக்காமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருநங்கைகளை ஹோட்டல்கள் முன்பு ஆட வைத்து வரி வசூல் செய்யும் முயற்சியில் மாநகராட்சி ஈடுபட்டது. மாநகராட்சியின் இதுபோன்ற செயல் திருநங்கைகளை அவமதிக்கும் வகையில் உள்ளது என்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருநங்கையர்கள் கோரிக்கை எழுப்பினர். சென்னை மாவட்ட கலெக்டரை சந்தித்த சிநேகிதி அமைப்பைச் சேர்ந்த திருநங்கைகள் மாநகராட்சி அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளித்தனர். தாம்பரம் சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டரங்கை கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் செவ்வாயன்று திறந்து வைத்தார். மாணவர்கள் முன் உரை நிகழ்த்திய சச்சின், போராட்ட குணமும் இடைவிடாத பயிற்சியும் இருந்தால் எத்தகைய வெற்றியும் சாத்தியமாகும் என்றும் தனிப்பட்ட சாதனைகளை குறிவைத்து விளையாடியதில்லை என்றும் தெரிவித்தார். அணிக்காக களத்தில் நிற்கும் போது நான் என்ற உணர்வு ஏற்பட்டால் வெற்றி அரிதாகிவிடும் என்று கூறிய சச்சின், ஒட்டுமொத்த வெற்றிக்கு சரியான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதை உணர்ந்தே விளையாடியிருப்பதாக தெரிவித்தார். வரும் உலகக்கோப்பை தொடர் இந்திய அணிக்கு சவால் நிறைந்ததாக இருக்கும் என கூறிய சச்சின் டெண்டுல்கர், இருப்பினும் தற்போதைய இந்திய அணி மீது நம்பிக்கை உள்ளது என்றும் தெரிவித்தார்.